ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மார்க்கெட். ஆ முக்கியமா பேங்க் நிஃப்டி ரெக்கார்ட் ஹைய பிரேக் பண்ணியிருந்தது. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருந்தது. வெள்ளிக்கிழமை நம்ம மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. 25,000க்கு மேல நிஃப்டி மே 27க்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் க்ளோசிங். மார்க்கெட் இன்கிரீஸ் ஆனதுக்கு ஆர்பிஐ நியூஸ் ஒரு காரணமா இருந்தாலும், குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து நம்ம மார்க்கெட்லயும் ஒரு சஸ்டைனபிலிட்டி கிரியேட் ஆயிருந்தது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டாக்ஸ் ரெக்கார்ட் ஹைய பிரேக் பண்ணி இன்கிரீஸ் ஆயிருந்தது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு ஸ்டாக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ இது ஒரு பியூர்லி எஜுகேஷனல் அண்ட் அ இன்ஃபர்மேஷன் வீடியோ மட்டுமே. இதில நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு சில ஸ்டாக்ஸு, காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மோர் தென் 10-15% மேல இன்கிரீஸ் ஆன ஒரு ஸ்டாக் லாஸ்ட் வீக்ல. ரெக்கார்ட் ஹைய உடைச்சிருக்கு. ஸோ ரெக்கார்ட் ஹைய பிரேக் பண்ணியிருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸும், ரெக்கார்ட் ஹைய பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 2வது ஸ்டாக் முத்தூட் ஃபினான்ஸ். ஆர்பிஐ அ பாலிசி ரிவ்யூ மீட்டிங்ல முக்கியமா வெள்ளிக்கிழமை பிரஸ் மீட்ல கவர்னர் குடுத்திருந்த விஷயத்தில, ஏற்கனவே இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆல்ரெடி நெறைய சர்ச்சைய ஏற்படுத்துச்சு. இந்த ஜுவல்லரி லோனுக்காக. ஸோ அதில வந்து ஒரு சில ரிலாக்சேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மீட்டிங்ல. முக்கியமா ரூ. 2,50,000க்குள்ள நீங்க நகை கடன் வாங்குறீங்க அப்டின்னா, மேபி 75% வந்து 85%ஆ இன்கிரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து செப்பரேட் சர்க்குலர்ல இஷ்யூ பண்ணுவோம்னு குடுத்திருந்ததும் ஒரு முக்கியமான பாசிட்டிவ். ஸோ இந்த ரிலாக்சேஷன் வந்து முத்தூட் ஃபினான்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகறதுக்கு காரணமா இருந்தது. அடுத்தது எல்&டி ஃபுட். ரெக்கார்ட் ஹை இது வெள்ளிக்கிழமை லாஸ்ட் வீக் மட்டும் இல்ல, தொடர்ந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக். முக்கியமான ரீசன் என்ன அப்டின்னா, அமெரிக்கா, இந்தியாவுக்கான ட்ரேட் டீல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். ஏன்னா, அ எக்ஸ்போர்ட்டுக்கான டாரிஃப் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நியூஸு. தொடர்ந்து கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருந்தது. எல்&டி ஃபுட் ரெக்கார்ட் ஹைய பிரேக் பண்ணி இன்கிரீஸ் ஆகறதுக்கு. அடுத்தது எம்சிஎக்ஸ். ரெக்கார்ட் ஹை வால்யூம், ஆப்ஷன் ட்ரேடிங்லயும் வால்யூம் தொடர்ந்து இன்கிரீஸ் ஆகிறது. இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருந்தது. எம்சிஎக்ஸ் இன்கிரீஸ் ஆகறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி. எஸ்ஐபி ரெக்கார்ட் ஹைய இன்கிரீஸ் பண்ணி ஒவ்வொரு மந்த்லி எஸ்ஐபி வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கிற இந்த டேட்டாவோட இம்பாக்ட் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி மறுபடியும் ரெக்கார்ட் ஹைய பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனா இருந்தது. இதுக்கு அடுத்ததா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி லிமிடெட். இந்த ஸ்டாக்கும் ரீசென்ட்டா வந்து ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் ஆயிருந்தது. போனஸ் அனௌன்ஸ்மென்ட். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, மேபி என்னோட அ எக்ஸ்பெக்டேஷன் கரெக்ட்டா இருந்தா 2100, 2200 கிட்ட தான் இந்த ஸ்டாக் அந்த ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் அ இருந்த பிரைஸு. இப்போ நியர்லி ரூ. 3000க்கு ரொம்ப க்ளோஸா டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நியர் டெர்ம்ல ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் ஆன கம்பெனிஸ். அ மேபி கம்பெனியோட ஃபண்டமெண்டல் நியூஸ், கம்பெனியோட ஃபினான்ஷியல், கம்பெனியோட பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் இது எல்லாமே காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் ஸ்டாக் வெள்ளிக்கிழமை பவுன்ஸ் பேக் ஆச்சு. அதில ரெக்கார்ட் ஹைக்கு நியர்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஆ சோழமண்டலம் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் ஹைக்கு ரொம்ப க்ளோஸா டர்ன் ஆயிருக்கு. இத தாண்டி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பக்கம் வரும்போது, டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ், மிண்டா கார்ப், மோதிலால் ஆஸ்வால் அதாவது புரோக்கரேஜ் கம்பெனி, அ அசோக் லேலண்ட் ஆட்டோ செக்டார்ல, அதேபோல சிஎட் லிமிடெட் ரெக்கார்ட் ஹைக்கு நியர்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ் மோட்டார் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் ரெக்கார்ட் ஹைக்கு நியர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதானி குரூப்ல பார்த்தீங்கன்னா, அதானி போர்ட்ஸ் இப்போ ரொம்ப க்ளோஸா ஹைக்கு நியர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைவேட் செக்டார் பேங்க்ல கோடக் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் ஹைக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஆல்ரெடி ஐசிஐசிஐ ரெக்கார்ட் ஹைய பிரேக் பண்ணி இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ வாட்ச் பண்ணுங்க. ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி உங்க வாட்ச் லிஸ்ட்ல நீங்க ஆட் பண்ணலாம். இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கான வீடியோ மட்டுமே. எந்த ஒரு ஸ்டாக்கும் நான் இந்த வீடியோல ரெக்கமெண்ட் பண்ணல. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.